ஹாய் கைஸ், வெல்கம் டு த ஜியோ புல்ஸ். இந்த சேனலில் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும் இல்லை இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஷேர் மார்க்கெட் பற்றி ஃபுல்லாக கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணுங்கள், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்கிரீனில் தெரியாத நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நம்ம மேக்ஸை பேஸாக வச்சு தான் எண்ட் எக்ஸிட் பண்ணுறோம், நம்ம கால்குலேஷன் பண்ணுறோம், வேறு எதுவுமே கிடையாது. 19/1 இன்னைக்கு மண்டே மார்க்கெட் என்ன நடந்துருக்கு சொல்லி பார்ப்போம். மார்க்கெட் பிடிக்கிறவங்க கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு நம்ம லெவல்ஸ் ஆனால் 25,620, 25,586, 25,553, 514 எல்லாமே எப்படி சப்போர்ட் சீசனில் சூப்பராக ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்லி பாருங்க. நம்ம ஏற்கனவே ஷார்ட்ஸில் வந்து கொடுத்துருந்தோம், நேற்றே கொடுத்துருந்தோம். மார்க்கெட்டோட டவுன் சைடில் வந்து லெவல்ஸ் வந்தால் மார்க்கெட் இவ்வளோ தூரம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். நம்ம லெவல்ஸ் இப்போ எல்லாமே எப்படி ப்ராப்பராக ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லி பாருங்க. ஸோ மார்க்கெட்டில் வந்து 25,586 சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகிட்டு திருப்பி மார்க்கெட் கீழே இறங்கி 514 சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்காங்க? 514 1 2 3 தடவை சப்போர்ட் எடுத்துட்டு 555 வரைக்கும் போயிருக்காங்க. 555 பிரேக் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு 555 பிரேக் பண்ணி எவ்வளோ தூரம் போயிருக்காங்க? 620 வரைக்கும் போயிருக்காங்க. சரி, 620க்கு மேலே சஸ்டெயின் ஆக முடியாது, மார்க்கெட் திருப்பி கீழே இறங்கி எவ்வளோ தூரம் வந்திருக்காங்க? 553 வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ நம்ம லெவல்ஸ் எல்லாமே எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்ம இதை எந்த சைக்கிள்ஸை வச்சு அனலைசிஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 25,500 கால் அண்ட் 25,700 புட். நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் அப்படின்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்காங்க. ஸோ கேப் டவுனில் ஓப்பன் ஆகி எஸ்டே லோக்கு கீழே ஓப்பன் ஆயிருக்காங்க. ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா 115. நீங்கள் 115 நீங்கள் எண்டு எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 150, செகண்ட் டார்கெட் வந்து 183, தேர்ட் டார்கெட் வந்து 219. மார்க்கெட் போய் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லெவல்ஸே நம்ம இப்போ இந்த லெவல்ஸே நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா எப்படி இவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். 25,000 எவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே போக போகுது? 25,700 இப்போ ஓப்பனுக்கு மேலே போனால் இவ்வளோ தூரம் போவாங்க. நம்மளோட கீழே லெவல்ஸ் எல்லாமே ஆக்டாக இருக்குது. இங்கே இவ்வளோ தூரம் தான் போவாங்க அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ 25,700 புட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 25,600 கால். ஸோ நீங்கள் நல்லா பதில் தெரிஞ்சிருக்கும். 25,600 காலோட ஓப்பன் பார்த்தோம் அப்படின்னா 144. ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறவங்க 144 ஈஸியாக பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ மார்க்கெட் அப்படிங்கிறவங்க 144க்கு மேலே தான் போக போகிறாங்க. அப்போனா 25,600 காலுக்கு 600க்கு கீழே தான் மார்க்கெட் வர போகிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அப்போ 600 கன்ஃபார்ம் ஆகிட்டு 144. அப்போ 600 கீழே மார்க்கெட் வந்துட்டாங்க. அப்போது 600 முடிஞ்சுன்னா அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்? 500. ஏன்னா 700 புட்டு பார்க்கும்போது 500க்கு பார்க்கணும். ஸோ 500ல் பார்த்தோம் அப்படின்னா 500ஓட 211, 500 காலோட பார்த்தோம் அப்படின்னா 211. ஸோ 211. அது மட்டும் இல்லாமல் எஸ்டே க்ளோஸ் வந்து 225. அப்போனா 25,700 புட்டு வந்து 211க்கு மேலே சஸ்டெயின் ஆனால் 725 வரைக்கும் மேலே போவாங்க. 725 பிரேக் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளோ தூரம் போவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 25,255. 255னா வேறு ஒன்றுமே இல்லை, 25,700ஓட டேஹோய் 255 வரைக்கும் மேலே போகணும். அப்போ மார்க்கெட் பாருங்க 700. அப்போ ஏன் 225க்கு மேலே மார்க்கெட்டெல்லாம் சஸ்டெயின் ஆக முடியல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ மார்க்கெட் அப்படிங்கிறவங்க அதுலேருந்து என்ன தெரியுது? 25,700க்கு 500க்கு கீழே மார்க்கெட் வந்து போக மாட்டாங்க, 500லேருந்து ரிவர்சல் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு இதுலேருந்தே தெரிஞ்சிருச்சு. இப்போ போன மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே போனவங்க 255 வரைக்கும் போயிருக்கணும், 255 வரைக்கும் போகலை. சம்பந்திங்க மார்க்கெட் எவ்வளோ தூரம் லெவல்ஸ் இப்போ 144 அப்படிங்கிற நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம். 144. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் 219. ஸோ அப்போ இவ்வளோ தூரம் போக போகுது அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம். அதை தான் நான் சொல்ல வரேன். அது மட்டும் இல்லாமல் இது நம்ம வேறு சைட் பேசி வச்சு அனலைசிஸ் பண்ணலாம். இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு 650. ஸோ அப்போ 650 கால், இதை வந்து நம்ம 650 கால் அண்ட் 650 புட் இந்த ரெண்டு சைக் ப்ரைஸை வச்சு அனலைசிஸ் பண்ணலாம். ஸோ 650 கால் அண்ட் புட்டில் வந்து 108 அப்படிங்கிறது நம்மளோட கீ லெவல், அதே மாதிரி 84 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டார் லெவல். இப்போ மார்க்கெட் அப்படி இருக்கும். இங்கே பாருங்கள் 123க்கு கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 180க்கு கீழே வந்திருக்காங்க. அப்படின்னா இங்கே நம்ம 108ல் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ 108ல் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 123 அப்படிங்கிறது 25,650ஓட டேலோ 123. அப்போ 123. செகண்ட் டார்கெட் வந்து 141, அதை வந்து க்ளோஸ் ப்ரைஸ், அதாவது 26,650ஓட காலோட க்ளோஸ் ப்ரைஸ் 181. அதுக்கப்புறம் 150 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டார் லெவல். இப்போ மார்க்கெட் போகிறது அப்படிங்கிறது 183. 83 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டார் லெவல். மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்காங்க? 183 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் அப்படிங்கிறவங்க எவ்வளோ தூரம் இறங்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 25,650 ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா 152. அப்போனா 25,650 மைனஸ் ஒரு 152 போட்டோம் அப்படின்னா 25,498. இப்போ மார்க்கெட் அப்புறம் 498 வரைக்கும் ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அதே டயத்தில் இங்கே வந்து 183 நம்மளோட ஸ்டார் லெவலே ரீச் பண்ணிட்டாங்க. 498 வரைக்கும் ரீச் பண்ணிட்டு மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்சல் ஆகிட்டு திருப்பி வந்து மேலே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மார்க்கெட் அப்புறம் 183க்கு மேலே போக மாட்டாங்க அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ அதுலேருந்து நம்ம அப்போனா வந்து நம்ம கால் சைடில் என்ட்ரி போகலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கால் சைடில் என்ட்ரி போகலாம். இப்போ 25,500 கால் 500 போட்டு இப்போ 25,500 கால் 500 கால்னு சொல்லி நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா 97 அப்படிங்கிறது நம்மளோட கீ லெவல். அதே மாதிரி கீ லெவல் ஸ்டார் லெவல் 97 மார்க்கெட் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 117 அப்படிங்கிற நம்மளோட ஸ்டார் லெவல். ஸோ 117 நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா 141 அப்படிங்கிறது நம்மளோட கீ லெவல். அப்போ 141 வரைக்கும் மார்க்கெட் ஃபார்ம் போவாங்க. இப்போ 117லேருந்து 141 அப்படிங்கிறது நம்மளோட கன்ஃபார்மான லெவல். ஸோ மார்க்கெட் 117 பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கே நம்ம என்ட்ரி எடுத்துட்டு அங்கே எக்ஸிட் பண்ணிருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லா பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும் 141க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆக முடியல, அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி கீழே இறங்கிட்டாங்க. அப்போனா வந்து 650 புட்டில் நீங்கள் ஒரு 3 மணிக்கு நீங்கள் பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா 74ல் 2 தடவை வந்து டச் பண்ணியிருக்காங்க. ஸோ 74 அப்படிங்கிறது டே க்ளோஸு. ஸோ அப்போ 84 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டார் லெவல். ஸோ அப்போ 84 நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 98 அப்படிங்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட், 108 அப்படிங்கிற செகண்ட் டார்கெட், 123 அப்படிங்கிறது நம்மளோட தேர்ட் டார்கெட், 123 அப்படிங்கிறது க்ளோஸ். ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறவங்க ஈஸியாக அங்கேருந்து ஒரு 50-60 பாயிண்ட் நம்ம ஈஸியாக கேப்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட்டை நம்ம அனாலிசிஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்மளோட ஒரு லாட்டு போட்டு 5,226 ரூபா நம்ம ப்ராஃபிட் பார்த்துருக்கோம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 5,220 ரூபா நம்ம ப்ராஃபிட் பார்த்துருக்கோம் ஒரே லாட்டில். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மார்க்கெட்டை மேக்ஸை யூஸ் பண்ணி அனலைசிஸ் பண்ணி எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எங்கே எக்ஸிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் லேர்ன் பண்ணிட்டு நம்ம ட்ரேடிங் பண்ணலாம். ஸோ உங்கள் விருப்பம் இருக்கிறவங்க கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிட்டு நீங்கள் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இண்டஸ்ட்ரியல் விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.